லாபம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கும் முதலீடு பற்றி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனலில் வழங்கிட்டு வரோம். இந்த சேனல் உங்களுக்கு கட்டாயம் பார்க்கக்கூடிய சேனலாக இருக்கும். அதனால் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியே உடனடியாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஒரு நிதியாண்டு முடிந்து அடுத்த நிதியாண்டு வரப்போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 26-27ஆம் ஆண்டுக்கான புதிய நிதியாண்டு வரப்போகுது. இந்த நிதி ஆண்டில் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய 5 விஷயங்களை பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்துலேயும் சரி, மார்ச் மாதத்துலேயும் சரி, கடந்த ஒரு வருஷத்தை நம்ம எப்படி கடந்து வந்தோம், நம்ம என்ன விஷயங்கள்லாம் சரியாக செஞ்சுருக்கோம், என்ன விஷயங்கள்லாம் தப்பாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை கட்டாயமாக நம்ம பரிசீலித்து பார்க்கணும். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற இந்த வருஷத்தை நம்ம எந்த அளவுக்கு சரியாக நடத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இந்த நிதி ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் பற்றி நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். இந்த நிதியாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வரவு செலவு பார்க்குறது. கடந்த வருஷத்தில் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு தோராயமாக 12 மாதத்துக்கு நீங்கள் ஒரு வரவு செலவு கணக்கும் பார்க்கணும். இப்போ உதாரணமாக கடந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். 10 லட்சம்னா 10 லட்சம் கிடையாது, ஒரு வருமானம், ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய செலவுகள் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டே வாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளவு வாடகை செலவழிச்சிருக்கோம், எவ்வளவு மளிகைக்காக செலவழிச்சிருக்கோம், எவ்வளவு சினிமா பார்க்குறதுக்காக செலவழிச்சிருக்கோம், எவ்வளவு ஊருக்கு போகிறதுக்கு செலவழிச்சிருக்கோம், இப்படிலாம் பாருங்கள். இப்படி பார்க்குறப்ப ஒருவேளை நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தாலும் அதையும் சேர்த்து நம்மளுடைய வருமானம், மொத்த வருமானம் எவ்வளவு, கிட்டத்தட்ட 5 லட்சமோ 10 லட்சமோ வருமானம் வந்திருக்கு. இதில் நம்முடைய செலவு எவ்வளவு, 10 லட்சத்தில் கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா செலவழித்து மிச்சம் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கோமா அல்லது 2 லட்ச ரூபா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரவு செலவு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த கணக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாவில் ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு கரெக்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை 10 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சிருக்கேன் சார், ஆனால் 10 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் செயல்பாட்டை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரியான மாற்றத்துக்கு தேவையான மாற்றங்களை செய்கிறதுக்கு இந்த வரவு செலவு கணக்கு முக்கியமாக தேவையாக இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் இந்த வரவு செலவு கணக்கை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்ல வர 2வது விஷயம், கடனை குறைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க. பர்சனல் லோன் கடன் இருக்குது, அல்லது தங்க நகையை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காங்க, அல்லது வாகன கடன் வாங்கியிருக்காங்க. நிறைய வகையில் ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேயா, இந்த கடனை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கணும். அதுக்கு நம்ம கடந்த வருஷத்துலேருந்து நம்மளுடைய வருமானத்தில் எவ்வளவு கடனை அடைச்சிருக்கோம் அப்படிங்கிற தெளிவான ஒரு கணக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா கடன் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு வட்டி கட்டுறீங்க. வட்டி கட்டுறப்போ நம்முடைய முதலீட்டுக்கான பணமோ அல்லது மற்ற செலவுகளுக்கான பணமோ குறையுது. அதனால் கடனை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டே வாங்க. இனிமேல் வர்ற வருஷத்தில் கடன் புது கடன் எதுவும் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டு கடனை குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன, இந்த வருஷத்தில் நான் எவ்வளவு கடன் இருக்குது, அந்த கடனை நான் எவ்வளவு குறைக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு தெளிவான கணக்கு போட்டு மாதம் அந்த கடனை குறைச்சிக்கிட்டே வாங்க. 3வது முக்கியமான விஷயம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது. பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சம்பளம் வாங்குகிறோம்,
அதை அப்படியே வந்து செலவு பண்ணுறோம். பெரிய அளவில் பட்ஜெட் யாருக்கும் இல்லாமையே இருக்குது. அப்படியே தப்பி தவறி பட்ஜெட் போட்டால் கூட சார் அதை எங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. பட்ஜெட்டுங்கிறது நமக்கு நிச்சயமாக வேணும். ஏன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, எத்தனை மணிக்கு நம்ம பஸ் ஏறுறோம், எத்தனை மணிக்கு போய் சேர்றோம், நம்ம வந்து எந்த இடத்துல தங்குறோம், அப்போதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அது மாதிரி பட்ஜெட்டுங்கிறது நம்மக்கிட்ட தெளிவாக இருக்கணும். நம்ம வாங்குகிறோம், ஏதோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் பெரிய அளவில் பணத்தை சேர்க்க முடியாது. அப்படியே மடையை திறந்து விட்ட தண்ணி மாதிரி வர்ற பணம்லாம் அப்படியே வந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுற ஒரு பழக்கத்தை இந்த நிதி ஆண்டுலையாவது கொண்டு வாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வந்து மிச்சமாகும். இந்த நிதியாண்டில் நீங்கள் பண்ண வேண்டிய 4வது முக்கியமான விஷயம் வந்து, இதுவரைக்கும் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வருஷம் வந்து அதை எடுங்க. ஏன்னா ஒரு குடும்பத் தலைவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் அவர் ஒருவேளை தவறும் பட்சத்தில் அவருடைய உயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் கணிசமான தொகை வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சுட்டு அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படாமல் இருக்கும். இதை வந்து குடும்ப தலைவர் பேரில் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். குறைஞ்ச வயசுலேயே எடுத்தோம்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்காக நம்ம கட்டுற ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது துர்பாக்கியமான ஒரு நிலைமை நடக்கும் பட்சத்தில், ஒரு சம்பவம் நடக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பீட்டு தொகை கிடைக்கும். அந்த இழப்பீட்டு தொகையை வச்சு அந்த குடும்ப உறுப்பினர்கள் கவலை இல்லாமல் வந்து இருக்க முடியும். ஸோ அதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது முக்கியம். அது இந்த வருஷம் நீங்கள் எடுக்கிறதுக்கு கட்டாயமான முயற்சி செய்யுங்க. அடுத்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த வருஷம் வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த காலத்தில் யாருக்கு எப்போ வந்து என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி மருத்துவமனைக்கு போகிற பட்சத்தில் பல லட்சங்களை வந்து வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம இந்த மருத்துவமனை பில்லை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. கட்டாயமாக நம்ம வந்து அந்த பணத்தை வந்து இன்சூரன்ஸ் பில்லுலேருந்தே கட்டிடலாம். நம்ம எந்த விதமான பாதிப்புக்குள்ளாகலாமலும் இருக்கலாம். அதனால் இந்த வருஷம் நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அல்லது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டையும் கட்டாயமாக எடுங்க. இந்த நிதியாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய 5வது விஷயம் வந்து எஸ்ஐபி முதலீட்டை ஆரம்பிக்கிறது. பல பேர் இன்றைக்கும் வந்து 30 வயசு 40 வயசு ஆன பிறகும் மாதம் பணம் கட்டுற மாதிரி ஒரு 3000மோ 5000மோ 10,000மோ 20,000மோ பணம் கட்டுற மாதிரி ஒரு எஸ்ஐபி திட்டத்தை ஆரம்பிக்காமலே இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து காலம்தான் போய்கிட்டு இருக்கே ஒழிய வந்து நம்மளுடைய எதிர்கால தேவைக்கான பணத்தை நம்மளால் சேர்த்த மாதிரி தெரியல. ஸோ அப்போ இனிமேலையாவது நீங்கள் 25 வயசுலேருந்து யார் வேண்டுமானாலும் எஸ்ஐபி முதலீட்டை ஆரம்பிக்கலாம். இனிமேலையாவது உங்களுக்கு எந்த வயசு ஆயிருந்தாலும் வந்து கவலைப்படாதீங்க. இனிமேலையாவது நீங்கள் எஸ்ஐபி முதலீட்டை ஆரம்பிங்க. உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த எஸ்ஐபி முதலீடு உட்பட உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவையாக இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகலாம், லாபம் டீமை அணுகலாம். உங்களுக்கு அனைத்து வகையான வழிகாட்டுதலையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.